இன்ஸ்டாகிராம்ல ஆரம்பிக்கப்பட்ட விஷயம் இன்னைக்கு சேட்டலைட் சேனல் வரைக்கும் போயிடுச்சு. அதான் சார் ஆச்சரியம். இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் பேசுறாரு பண்றாரு. இது இப்ப நீங்க யூடியூப் சேனல் வரைக்கும் வச்சுக்கோங்களேன். ஏன் உங்களுக்கு ரிப்போர்ட்டர் கிடையாதா? கூமாப்பட்டி தெரியாதா? போய் பார்க்க மாட்டீங்க. ஒன்னொன்னு தட்டுமா உங்களுக்கு மெயினா பல செய்திகளை யூடியூப்ல இருந்து எடுக்கிறாங்க மெயின் ஸ்ட்ரீம். எடுத்துட்டு நாங்க தான் பெரிய ஆளு, நான் சேட்டலைட் சேனல்லாம் நம்பகத்தன்மை உள்ளது, யூடியூப்லாம் பொய் சொல்றவங்க, அவங்களுக்கு உண்மைத்தன்மை இருக்காதுங்க. சார் பேட்டிக்கு போனா கூட யூடியூப் சேனல் தள்ளி நின்னுன்றது. ஆனா பல செய்திகளை யூடியூப்ல தான் எடுக்கிறாங்க அவங்க. எடுத்துட்டு ஆனா இவங்க இலக்காரம் பண்றது, அந்த கிரெடிட் கூட போறதில்ல, தேங்க்ஸ் கூட போறதில்ல. பல செய்திகள் பல பேர் சில வீடியோக்கள் எடுத்து தான் அங்கே போடுறாங்க. போட்டுட்டு மெயின் ஸ்ட்ரீம் கிடையாது, பிரிண்டிங் மீடியாவே பல மேட்டர் இங்கே இருந்தால் ஓடிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட பல பேருக்கு இங்கே ஒரு பேசுறதுக்கு ஸ்பேஸ் கிடைக்குது. பேசுறாங்க, தனியாக பேசுறாங்க, சேனலில் பேசுறாங்க, தனியாக விளாக் வச்சிருக்காங்க, ஏதாவது ஒன்று போடுறாங்களோ அதை எடுத்து போடுறாங்க. இப்போ அது மெயினாக இருக்கக்கூடிய பல சேனல் அந்த விவாதத்துக்கு நான் சொல்ல போனால் நாளைக்கு நைட்டு விவாதம் கூட வச்சுருவாங்க. இப்போ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. சோசியல் மீடியாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன்னைக்கு பெரிய அளவில் இருக்கு.